ஒரு ஃபிளைட்டை கிளீன் பண்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. ஒரு முழு வாஷுக்கு சுமார் 5000 கேலன்ஸ் வரைக்கும் தண்ணி பயன்படுத்தப்படுது. ஏன்னா அதோட பாடியில 100 கிலோ வரைக்கும் கூட மண் மற்றும் டஸ்ட் சேர்ந்திருக்கும். முதல்ல விமானம் முழுக்க ஸ்பெஷல் கிளீனிங் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. பின்னர் அதை பெரிய அளவிலான பிரஷ்ல சுத்தம் செய்வாங்க. விமானத்தோட மேற்பகுதியில ஒர்க்கர்ஸ் ஹைட்ராலிக் லிஃப்ட் ஏறி கிளீன் பண்ணுவாங்க. இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல வாட்டர் ஜெட்டோட ஆங்கிள் கூட ரொம்ப முக்கியம். அதிக பிரஷர் கொடுக்கும் போது விமானத்தோட பெயிண்ட் கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. விமானத்தோட டயர்ஸ் கூட வாட்டர் ப்ரூஃப் பேக்ல கவர் செய்யப்பட்டு தான் கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். இந்த கிளீனிங் ப்ராசஸ் விமானத்தோட அழகான பார்வைக்கு மட்டும் இல்லை, இது விமானத்தோட எரிபொருள் செலவை கணிசமான அளவுக்கு குறைக்கும். மேலும் பாடியில ஏதாச்சும் கிராக் டேமேஜ் இருந்தா எளிதா கண்டுபிடிக்க முடியும். பொதுவா இந்த கிளீனிங் ப்ராசஸ் நைட் டைம்ல தான் செய்வாங்க. அதுக்கு காரணம் கூல் டெம்பரேச்சர் ஃபிளைட் சர்ஃபேஸ்க்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சோ அடுத்த முறை நீங்க ஒரு விமானத்தை பார்க்கும் போது அதுக்கு பின்னால இருக்கிற இந்த கிளீனிங் ப்ராசஸை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.